இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நீதமவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. தலைமானீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போ இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை நாடி வருகின்றது. தலைமானீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போ இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை நாடி வருகின்றது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைவது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவாவின் முகத்தை இன்று நான் காண்பேன். இறைவாவின் முகத்தை இன்று நான் காண்பேன். கண்ணீரே எங்கள் இறைவா இதோ வருகின்றோ திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோ திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வா
வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மை நாங்கள் மறக்கவிடு, எம்மை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோ, உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. அன்பிற்கினியவர்களே, இவ்வேலூர் மறை மாவட்டத்தின் முதல் மண்ணின் முத்து சிம்பக்குரலோன் பேரர் திரு ஏ. அல்போன்ஸ் தாஸ் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு. வேலூர் மறை மாவட்டம் தற்போதைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் பங்கை சார்ந்த தந்தை திரு எஸ்.எம். அந்தோணி, தாய் திருமதி ரோஸ் ஆரோக்கிய மேரி இவர்களின் 12 குழந்தைகளில் 11வது மகனாக பேரருட் தந்தை ஏ. அல்போன்ஸ் தாஸ் அவர்கள் 1948 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பிறந்தார். உடன் பிறந்தோர் 5 மூத்த சகோதரர்கள், 5 மூத்த சகோதரிகள், ஒரு இளைய சகோதரி. 1954 முதல் 1960 வரை அரக்கோணம் துவக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். 1961 முதல் 63 வரை அரக்கோணம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்தார். 1964 முதல் 1967 வரை பன்னூர் புனித தொன்போஸ்கோ அப்போஸ்தலிக்க உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை படித்தார். பூந்தமல்லி தூய இருதயாண்டவர் குருத்துவக் கல்லூரியில் பேராயர் ஏ. அருளப்பா அவர்களின் கரங்களால் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 2/2/1978 ஆண்டு வேலூர் மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டு. அந்த ஆண்டின் முத்தாய்ப்பாக வேலூர் மறை மாவட்டத்தில் முதல் மண்ணின் மைந்தராக, முதல் தலித் குருவாக பேரருட்பணி அல்போன்ஸ் தாஸ் அவர்கள் இதே இந்த வேலூர் விண்ணேற்பு பேராலயத்தில் சென்னை மயிலை பேராயர் டாக்டர் ஏ. அருளப்பா அடிகளார் அவர்களால் வெள்ளி விழா குருவாக அருள் பொழிவு பெற்றார். 1978 1979ஆம் ஆண்டு காரேந்தில் பங்கில் தற்காலிக பங்கு குருவாக பணியாற்றினார். 1979 முதல் 1980 வரை பள்ளிக்கொண்டா பங்கின் பங்கு தந்தையாகவும், ஆர்சிஎம் பள்ளிகளின் தாளாளராகவும், மாணவர் விடுதியின் இல்ல தந்தை அதிபராகவும் பணியாற்றினார். 1980 1985 வரை சென்னையில் சாந்தோம் தொலைத்தொடர்பு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார். 1986 முதல் 87 வரை கஸ்தாமாடி பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 1987 1988 வரை நம் வேலூர் மறை மாவட்ட பொருளாளராக பணியாற்றினார். 1988 முதல் 1997 வரை வேலூர் மறை மாவட்ட விண்ணேற்பு அன்னை பேராலயத்தின் அதிபராகவும், இந்த பேராலயத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளினுடைய தாளாளராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார். 1997 முதல் 1999 வரை நமது பத்தியாவரத்தில் இருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரின் இளங்குருமடத்தின் அதிபர் தந்தையாக பணியாற்றினார். 1999 முதல் 2003 வரை கோவிலூர் பங்கின் பங்கு தந்தையாகவும், அங்கிருக்கின்ற கல்லூரி குருமடத்தின் அதிபர் தந்தையாகவும் பணியாற்றினார். அப்பொழுதுதான் கோவிலூர் பங்கில் 2003ஆம் ஆண்டு தந்தை அவர்கள் தனது குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடினார். 2003 2010 வரை ஆப்பிள்ஸ்பட்டு பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2010 முதல் 2011 வரை கனியம்பாடி பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2011 முதல் 2017 வரை காந்தி நகரின் பங்கு தந்தையாக பணியாற்றினார். அப்பொழுது மறைமாவட்ட பல்சமய நல்லிணக்க உரையாடல் பணிக்குழுவின் செயலராகவும் பணியாற்றினார். 2018 முதல் 2020 வரை இன்று வரை வேப்பூர் பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றினார். தந்தையின் சிறப்பு உயர் படிப்புகள் 1983 முதல் 1984 வரை பிரான்சில் ஆடியோ விஷுவல் ஸ்டடீஸில் முதுகலை பட்டம் பெற்றார்.
1997 இத்தாலியில் டிப்ளமோ இன் செமினரி ஃபார்மேஷன் பயின்றார். 1994 96 வரை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA முதுகலை பட்டம் பயின்றார். இவர் செய்த பணிகள் ஏராளம். அவற்றில் சில: வேலூர் விண்ணேற்பு அன்னை கிளைப்பங்கான கஸ்பாவில் புனித அந்தோனியார் சிற்றாலயத்தை கட்டினார். வேலூர் தொன்போஸ்கோ பள்ளியை நடுநிலையாக தரம் உயர்த்தினார். வேலூர் விண்ணேற்பு அன்னை பேராலயத்தின் பங்கு தந்தையினுடைய இல்லத்தை கட்டினார். ஆப்பிள்ஸ்பட்டில் பங்கின் கிளைப்பங்கான மேல்பாக்கத்தில் மாதரிசி மாதா சிற்றாலயம் 2004ஆம் ஆண்டு கட்டினார். பேரர் தந்தை அவர்கள் தனது சிம்மக்குரலால் இறை இசை உருவாக்கி, பாடல்கள் பாடி, இறைவார்த்தை எடுத்துரைத்து இறை தந்தையை மகிமைப்படுத்தினார். தன்னுடைய காந்த குரலால் தியான மறையுரை ஆற்றி இறை மக்களின் இதயங்களில் குடிகொண்டுள்ளார். சிறந்த பங்கு தந்தையாகவும் மனிதநேயமிக்க மனிதராகவும் 48 ஆண்டுகள் இறைவனுக்கும் அவர்தம் திருச்சபைக்கும் நம்பிக்கை மிகுந்த ஊழியராகவும் குருவாகவும் பணியாற்றினார். தனது 73வது வயதில் 2021 ஜூன் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை இறைவனடி சேர்ந்தார். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. எழுந்து நிற்போம். திருப்பலி தொடர்கிறது. மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, என் தந்தையின் இல்லத்தில் பல உறைவிடங்கள் உண்டு. நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் நான் உங்களை அழைத்து கொள்ளுவேன். நான் இருக்கின்ற இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் வாக்கு. இன்று அவரை படைத்த இறைவன் தந்தை அல்ஃபோன்ஸ் அவர்களை தன்னோடு வாழ, நிலைத்த பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள அழைத்துள்ளார். பங்கு குருவாக சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்திலே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, உதவி இயக்குனராக, மறைமாவட்டத்தினுடைய பொருளாளராக, இளம் குரு மாணவர்களை பயிற்றுவிக்கும் இல்ல தந்தையாக, பங்கு தந்தையாக அவர் ஆற்றிய பணி, அவருடைய மறைவுரைகள், ஆற்றல் படுத்தும் ஜபங்கள், பக்தி முயற்சிகள் அனைத்தும் மக்களை இறைவன்பால் அழைத்து சென்றன. பல மணி நேரங்கள் மறையுரை இறைவனை நோக்கி நம் உள்ளத்தை எழுப்புகின்ற அளவிற்கு, உடைந்த உள்ளங்கள் கூட ஆறுதல் பெறுகின்ற அளவிற்கு அவருடைய ஆறுதலான ஜபங்கள். இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் இறை அரசையும், இறை அன்பையும், இறை பக்தியையும், இறை உறவையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி இன்று இறைவனடி சேர்ந்திருக்கிறார். 2 ஆண்டுகளாக உடல் நோயினால் மிகவும் வருந்தினால் கூட மனமகிழ்வோடு ஜெபித்து எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்த அந்த தந்தையை நிச்சயமாக இறைவன் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ பிரமாணிக்கமாயிருந்தாய், நிலைத்த வாழ்வை பெற்றுக்கொள்வா என்ற நம்பிக்கையோடு அவரை அழைத்து கொள்ளுவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை அவருக்காக ஒப்பு கொடுத்து இறைவன் அவருக்கு நித்திய வாழ்வை அளிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அவரை இழந்து வருந்துகின்ற அவருடைய உறவுகளுக்கு இறைவனே ஆறுதலாக இருந்து ஆறுதலையும் தேறுதலையும் தர வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நமது பலவீனங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையிற தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் அடியாராகிய அருள் பணியாளர் பேரரசர் அல்போன்ஸ் தாசனுடைய ஆன்மாவிற்காக உம்மை வேண்டுகின்றோ. அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணகமாட்சியில் பங்கு பெற்று என்று மக்களிக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 43 முதல் 46 முடிய. அந்நாட்களில் மக்கள் ஒவ்வொருடமும் இருந்து யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் விழுந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையாகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நல்லவர்க்கு ஈடேற்றம் ஆண்டவரே தந்திடுவார். 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 ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கேற்ப அவர் நம்
பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில் இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப தண்டிப்பது இல்லை, நம் குற்றங்களுக்கேற்ப தண்டிப்பதில்லை. நல்லவர்க்கு ஈடேற்றம் ஆண்டவரே தந்திடுவார். நல்லவர்க்கு ஈடேற்றம் ஆண்டவரே தந்திடுவார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. நல்லவர்க்கு ஈடேற்றம் ஆண்டவரே தந்திடுவார். நல்லவர்க்கு ஈடேற்றம் ஆண்டவரே தந்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளும் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழும் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார்
இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராலய அதிபர் தந்தை மன்சர் ஜோலூர் சாமி அடிகள் அவர்களே, மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தை அவர்களே, அனைத்து ஆலோசகர் தந்தையர்களே, அனைத்து குருக்களே, துறவியரே, நம்முடைய அன்பு தந்தை பேரர் திரு அல்ஃபோன்சாஸ் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய உடன் பிறந்த சகோதரிகளே, உடன் இருந்து அவரை கவனித்த உறவினர்களே, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே, அவர் பணியாற்றிய பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம்மை விட்டு பிரிந்து சென்று இறைவன் சன்னிதானத்தில் இளைப்பாறுதல் பெறுகின்ற நம்முடைய பாசத்திற்குரிய பேரர் தந்தை அல்ஃபோன்சாஸ் அவர்களின் மறைவிற்கான ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபங்களையும் மறை மாவட்டத்தின் பெயரால் தெரிவித்துக் கொள்வதிலே நான் இங்கே நிற்கின்றேன். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு என்று பாடல் வரிகள் நமக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்திலே யாருக்கு என்ன வரும், எங்கு வரும், எப்பொழுது வரும் என்று தெரியாத ஒரு நிலையிலே நாம் விழி பிதுங்கி பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இது. இந்த இரண்டாவது கொரோனா அலையிலே பல இடங்களிலே நம்முடைய தமிழகத்திலும் சரி, இந்தியா முழுவதிலும் சரி, பல அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள் இறந்திருப்பதை நாம் அறிகின்றோம். பல இறைமக்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். இன்னும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான, அச்சமான, பயமான ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ இன்னொரு இறப்பு, நம்முடைய அன்பு தந்தை பேரர் திரு அல்ஃபோன்சாஸ் அவர்களுடைய இந்த இறப்பு. இவையெல்லாம் நமக்கு எதை இன்றைக்கு ஆழமாக சொல்லுகிறது? வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டதா? வாழ்க்கை இதோடு அஸ்தமனமாகிவிட்டதா? அல்லது இதையும் கடந்த ஒரு வாழ்வு உண்டா என்ற ஒரு கேள்வி நமக்கு மனதிலே இருந்து கொண்டே இருக்கின்றது, நெருடி கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எத்தனை இறப்பு வந்தாலும், எத்தனை மரணம் வந்தாலும், இந்த இறப்பை வென்று நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்ற வரை நமக்கு ஏன் அச்சம், குழப்பம், பயம்? மனித நிலையிலே நமக்கு இவைகள் வருவது இயற்கை. ஆனால் அதையும் கடந்து நம்பிக்கையாளர் என்ற முறையிலே நமக்கு முன்னோடியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இறந்து அடக்கம் செய்யப்பட்டு தந்தையினால் மகிமைப்படுத்தப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர் இன்னும் நம்மோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலகம் முடிவர் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லிய எம்பெருமான் இயேசுனுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. எனவே அந்த வகையிலே நாம் நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம். அந்த நம்பிக்கை ஒளியை இன்னும் நாம் இந்த இறப்புகள் வழியாக அதிகமாக பெற்றுக்கொள்வோம். அந்த பாஸ்கா ஒளியானது கொழுந்துவிட்டு எரிகின்ற பொழுது நம்பிக்கையின் ஒளியாக நம்முடைய உள்ளங்களிலே, விழிகளிலே அது
ஒளிர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்திலே நம்முடைய அருட்தந்தையை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது எதை சொல்வது, எப்படி சொல்வது என்று நமக்கு ஒரு தடுமாற்றம் காரணம். பல நிலைகளிலே அவரை நாம் பெருமையாக புகழ்வாக பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ரத்தின சுருக்கமாக அவருடைய உடல்நலன்களை பற்றி நான் சொல்லி இறைவனுக்கு அவரை அர்ப்பணிக்க மறை மாவட்டத்தின் சார்பாக விழைகின்றேன். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உண்டு, கேடு செய்வர்களிடத்திலும் உண்டு. ஆனால் நல்லவர்கள் பேறு பெற்றவருடைய செல்வமானது அருட்செல்வம் அழியாதது, நிரந்தரமானது, புகழ் வாய்ந்தது என்று வள்ளுவன் அழகாக சொல்லுகின்றார். இழிந்தவர்கள் கேடுற்றவர்கள் பெறுகின்ற இந்த உலகச் செல்வங்கள் அழிந்து போய்விடும். ஆனால் பேறு பெற்றவர்கள், மக்கள் மனதிலே நீங்க இடம்பெற்றவர்கள், அவர்கள் பெறுகின்ற இந்த அருள் செல்வம் மறையாது, குன்றாது, அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் ஜுவாலையைப் போல. அப்படி இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களை இரண்டு வகையாக நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு புறம் பேறு பெற்றவர்கள், இன்னொரு புறம் கேடுற்றவர்கள். கேடுற்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அது அவர்களாகவே தேடிக்கொள்வது. பேறு பெற்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே பல மனிதர்கள் பேறு பெற்று மனிதர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். மானுட வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு புத்தன், ஒரு மகாவீரன், ஒரு தத்துவ ஞானி, ஒரு தாமஸ் அக்வினாஸ் இறையியலார், ஒரு அகுஸ்தினார், ஒரு மகாத்மா காந்தி, ஒரு அம்பேத்கர், ஒரு அன்னை தெரேசா, இவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நம்மை போல வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த மண்ணிலே அவர்கள் விட்டு சென்ற பாடங்கள் நம் வாழ்க்கைக்கு பாதைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அவர்கள் இன்றைக்கு மக்கள் மனங்களில் நீங்க இடம்பெற்று பேறு பெற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்ததென்று இந்த பேரும் புகழும் இவர்களுக்கு படைத்த சாதனைகளால் வந்ததா? இல்லை. இவர்கள் பெற்றிருந்த திறமைகளால் வந்ததா? இல்லை. மாறாக இவர்கள் இந்த மானுடம் வாழ்வதற்காக என்ன பல நல்ல காரியங்களை செய்தார்கள், என்ன பல தடங்களை விட்டு சென்றார்கள். அதுதான் இன்றைக்கு மக்கள் மனை நீங்கா இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் நாம் அவர்களை நம்முடைய நெஞ்சிலே வைத்திருக்கின்றோம், நம்முடைய நினைவழிகளிலே வைத்திருக்கின்றோம், அவர்களை நாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் பேறு பெற்ற ஒரு நல்ல ஒரு மனிதராக, நல்ல ஒரு குருவாக வாழ்ந்தவர்தான் நம்முடைய மறைந்த நம்முடைய பாசமிகு பேரர் தந்தை அல்போன்சாஸ் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இவர் எப்படி பேறு பெற்றவராக வாழ்ந்தார், எப்படி மக்கள் மனங்களிலே நீங்கா இடம் பெற்றிருந்தார், எதற்காக நாம் இவரை பற்றி பேசுகின்றோம் என்று சற்று அவருடைய வாழ்க்கையை அலசி பார்க்கின்ற பொழுது, இந்த மண்ணிலே பேறு பெற்றவர்களாக நல்ல பல காரியங்களை மக்களுடைய விடுதலைக்காக, மக்களுடைய மாண்பிற்காக, மக்களுடைய மனித நேயத்திற்காக, அனாதைகளாக கிடந்த அந்த பிள்ளைகளெல்லாம் அரவணைத்து சென்ற அந்த அன்னையர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லோரும் தாண்மையை மறந்து பிறன்மையை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்று வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர்கள் இன்றைக்கு போற்றப்படுகின்ற மகான்களாக, மகாத்மாக்களாக, புனிதர்களாக, உத்தமர்களாக, மாமேதைகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய மக்கள் மனதிலே. அதே போலத்தான் நம்முடைய பேரர் திரு அல்போன்சாஸ் அவர்களும் பேறு பெற்ற மனிதராக வாழ்ந்தார் என்று சொன்னால் எப்படி? இந்த மறை மாவட்டத்தினுடைய முதல் மண்ணின் மைந்தர் தலைமகன்
கடந்த 43 ஆண்டுகளாக தன்னுடைய குருத்துவத்திலே நிறைவான பங்களித்தவர். இந்த மறை மாவட்டத்திற்காக 1-2 பொறுப்புகள் அல்ல, பல பொறுப்புகளை தன்னுடைய சிரமில் எடுத்து பணி செய்தவர். தன்னுடைய சிம்ம குரலால் மக்களை கவர்ந்து இழுத்தவர். கள்ளம் கவடற்ற புன்சிரிப்பால் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர். தன்னுடைய பன்முக திறமைகளால் அனைவரின் நெஞ்சங்களிலே நீங்கா இடம் பிடித்தவர். தன்னுடைய பாசமிகு பணி வாழ்வினால் அனைவரின் உள்ளங்களையும் கட்டி போட்டவர். நாம் பாசமிகு அன்பு தந்தை பேரறிஞர் திரு அல்போன்சாஸ் அவர்கள் ஒரு மூத்த குருவாக நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு இறைவனடி சேர்ந்திருக்கின்ற இவருடைய இந்த பேறு பெற்ற தன்மையை 3 கருத்துக்களில் நான் சொல்ல விளைகின்றேன். பல கருத்துக்கள் பல கோணங்கள் இருந்தாலும் அந்த 3 கோணங்களிலே பார்க்கின்றேன். மத்தேயு நற்செய்தியிலே பேறு பெற்றோருடைய அந்த பட்டியலிலே 8 பேறு பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதல் பேறு பெற்றவர்கள் யார்? எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆம் அன்புக்குரியவர்களே, எளிமையான உள்ளம் கொண்டவர் நம்முடைய பேரறிஞர் தந்தை அல்போன்சாஸ் அவர்கள். எல்லோரையும் அன்பு செய்தவர். வேண்டியவன் வேண்டாவன் இருப்பவன் இல்லாதவன் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் தேடி சென்று அன்பு செய்தவர். தன்னை தேடி வந்த மக்களை அன்போடு அரவணைத்தவர். தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாத ஒரு மனிதர். He was an unassuming person. எதையும் தேடி அலைந்து ஓடுவதில்லை. பல பதவிகளுக்காக பல பொறுப்புகளால் அலைந்து போனதே கிடையாது. மாறாக பல பொறுப்புகள் அவரை தேடி வந்திருக்கின்றன. நாம் முன்னுரையிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே தந்தை படித்த பொழுது நாம் வாசியை கேட்டோமே. பல பொறுப்புகள். சாந்தம் கலைத்தொடர்பத்தினுடைய உதவி இயக்குனராக ஆரம்பித்த அவருடைய பணி. பிறகு நம்முடைய மறை மாவட்டத்திலே பொருளாளராக, இதே மறை மாவட்ட இந்த பேராலய அதிபராக, பங்கு தந்தையாக, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இளம் குருமடத்தின் அதிபராக, இப்படி பல பொறுப்புகளிலே அவர் தன்னுடைய பணியை நம்முடைய மறை மாவட்டத்தில் கொடுத்தவர். எனவே பதவிகளை தேடி செல்லவில்லை, பொறுப்புகள் அவரை தேடி வந்தன. He was an unassuming person. அன்னை தெரேசா அவர்கள் சொல்லுவார்கள், வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப பலர் அவரை வெறுத்தால் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோரையும் நேசித்தவர் இந்த நல்ல மனிதர். இன்னொன்றையும் அந்த புனித அன்னை தெரேசா சொல்லுவார்கள், இறப்பதற்காக தான் நாம் பிறந்தோம், அதுவரை இரக்கமுள்ள ஈரமுள்ள மனிதனாக வாழ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இறந்தும் இன்றைக்கு மக்களுடைய மனங்களிலே நீங்க இடம் பெற்றிருக்கின்றவர் நம்முடைய தந்தை அல்போன்சாஸ் அவர்கள். இன்றைக்கு சூழலின் காரணமாக பல மக்கள் இங்கு வர முடியாத ஒரு சூழல், இயற்கையான ஒரு சூழலாக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த பேராலயம் இடம் கொள்ளாமல் இருந்திருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு இந்த மனிதர் இறப்பதற்காகவே நாம் பிறந்திருந்தாலும் அதுவரை இரக்கத்தோடு ஈரமுள்ள மனிதனாக வாழ் என்று அன்னை தெரேசா சொன்னதை வாழ்ந்து காட்டியவர். எல்லோர் மீது இரக்கம் காட்டி அனைவரையும் தன்பால் ஈர்த்தவர் தன்னுடைய அன்பினால், தன்னுடைய பணி வாழ்வினார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், எளிமையான மக்களாக எல்லோரையும் அன்பு செய்கின்ற, எல்லோரையும் தேடி செல்கின்ற, வந்தாரை வாழ வைக்கின்ற, வருகின்றவரை அரவணைக்கின்ற ஒரு எளிய மனது கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக, இவர் தன்னுடைய ஆயர்கள், அந்த ஆயர் நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், முதன்மை குருக்கள் மற்றும் ஆலோசனை தந்தையர்கள், இவர்களிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வணக்கம் உடையவர் என்று சொன்னால் அது மிகையாகாது.
இன்றைக்கு நாம் பல மனிதர்களை பார்க்கின்றோம். பெரியவர்களுக்கு அவர்கள் வணக்கம் செலுத்துகின்றார்களா இல்லையா குடும்பங்களிலே நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய அன்பு தந்தை ஆயர்கள் மட்டிலும் மற்ற பெரியவர்கள் மட்டிலும் வணக்கமும் மரியாதையும் பண்புள்ளவராக வாழ்ந்த மனிதர் இவர். நான் முதன்மை குருவாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவர் இறக்கின்ற நாள் வரை அவர் வருகின்ற பொழுதெல்லாம், மன்சூனியர் எப்படி இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனை இப்படி இருக்கின்றது, நான் எப்படி இதை தீர்க்க வேண்டும், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லி நான் சிறியவனாக இருந்தாலும் அவர் என்னிடம் வந்து கேட்ட அந்த நேரங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதராக, எல்லோருக்கும் தனக்கு மேல் பொறுப்புள்ளவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்குரிய வணக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் நம்முடைய பேரெழுத்தர் அல்ஃபோன்சாஸ் அவர்கள். இதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் படித்திருந்தாலும், உயர்ந்திருந்தாலும், பட்டங்களை பெற்றாலும், படத்தை பெற்றிருந்தாலும், நமக்கு மேல் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அவர்களிடம் நாம் வணக்கமும் மரியாதையும் மகத்துவம் கொண்டிருக்கும் பொழுது நாம் அவர்களை பேறு பெற்ற மக்கள் என போற்றுகின்றோம். இறுதியாக, பிறர் உயர்வில் பிறர் மகிழ்வில் தன் மகிழ்வை கண்டவர் இவர். அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் குருக்களை அழைப்பார். அழைத்து வழக்கமாக நாம் என்ன செய்வோம், எங்கெங்கே ஆர்டர் பண்ணிவிடுவோம் சாப்பாடெல்லாம், அல்லது வேறு ஏதாவது செய்து கொடுப்பார்கள். ஆனால் தந்தை அவர்கள் அனைவரையும் வரவழைத்து இவராகவே ஒவ்வொரு ஐட்டமாக செய்து செய்து எப்படி இருக்கின்றது எப்படி கேட்டு அதிலே ஆனந்தம் அடைந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர். அவரை நாம் இழந்திருக்கின்றோம். பிறர் மகிழ்வில் பிறர் உயர்வில் பிறர் வளர்ச்சியில் தன் மகிழ்ச்சியை கண்டவர் நம்முடைய பேரர் தந்தை. இளம் குருவாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னை ஒத்த குருக்களாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னை விட அதிக வயது முதிர்ந்த குருக்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் நேசித்தவர், அனைவரிடம் பழகக்கூடியவர், இனிமையாக பழகக்கூடிய ஒரு இனிமையான மனிதர். என்னுடைய வாழ்விலே பல அனுபவங்களை நான் சொல்ல முடியும். அவருக்கும் எனக்கு இருந்த அந்த அன்பு உறவுகள். இன்னொரு நிகழ்வு, நான் வாரணாசியிலே எம்ஏ ஃபிலாசபி ரிலிஜனிலே தங்கப்பதக்கம் வாங்கி வந்த பிறகு தந்தை அவர்கள் கோவிலூரிலே பங்கு தந்தையாகவும் அந்த கல்லூரி படிப்பு மாணவர்களுக்கு பொறுப்பாளராகவும் இருந்த பொழுது என்னை வரவழைத்து எனக்கு பாராட்டு விழா எடுப்பதற்காக அன்றைக்கு விருந்து அவரே தயாரித்து, நான் பெற்று வந்த கோல்டு மெடலை அவர் வாங்கி என்னுடைய கழுத்திலே போட்டு எல்லா குருமானவர்களையும் பாட வைத்தவர் நல்ல ஒரு மனிதர். பிறர் மகிழ்வில் பிறர் உயர்வில் பிறர் வளர்ச்சியில் மகிழ்ச்சியை கண்டவர் இந்த மாமனிதர். இதையும் நாம் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவனை அன்புக்குரிய சகோதர இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தின் கட்டாயத்தின் பேரிலே நான் இந்த மூன்றையும் ரத்தின சுருக்கமாக உங்களுடைய நினைவலைகளுக்கு விட்டு விடுகின்றேன். இந்த பாடங்களை நம்முடைய பாதைகளாக்குவோம். தந்தை வாழ்ந்து காட்டியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும். அவருடைய இந்த பேறு பெற்ற ஒரு வாழ்வை நாமும் பெறுவோம். இந்த பேறு பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்ததனால் இரக்கமுள்ள இறைவன் இவருக்கு இரக்கத்தை காட்டி தன்னுடைய விண்ணக பரிசை நிறைவாக இவருக்கு தருவாராக. இவரை இழந்து வாடுகின்ற அவருடைய உடன் பிறந்தவர்கள் 5 அண்ணன்கள், 5 அக்காள்கள், ஒரு தங்கை, இப்படி ஒரு பெரிய குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள். இப்பொழுது உயிரோடு இருப்பவர்கள் ஒரு அக்கா, ஒரு அண்ணா, ஒரு தங்கை. இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எனவே அந்த குடும்பத்தாருக்கும் அவரை மருத்துவமனையிலே 3 மாதங்களுக்கு மேலாக உடனிருந்து கவனித்தவருமான திருவாளர் கிறிஸ்டிராஜ் அவர்களையும் நினைத்து பார்த்து மறை மாவட்டத்தின் சார்பாக அனைத்து குருக்கள், இறைமக்கள், துறவியர் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஜபங்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் உங்களுக்கு ஆறுதலாக இருந்து உங்களை வழிநடத்துவாராக. அதே வேளையிலே இவருடைய இறப்பை கேட்டு நம்முடைய பேராய பெருமக்கள், நம்முடைய முன்னாள் ஆயர்மாக்கு இவருக்கு ஆழ்ந்த ஜபங்களையும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இரங்கலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர்
மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாம் அவர்கள் தன்னுடைய வாட்ஸ்அப் மூலம் எனக்கு செய்தி அனுப்பினார்கள். Give my hearty condolence to the Diocese of Vellore and the relatives, family members. அடுத்ததாக பேராயர் நம்முடைய முன்னாள் ஆயரும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயருமான ஏஎம் சின்னப்பா அவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நல்ல மனிதர், நல்லவராக வாழ்ந்தவர், என்னுடைய ஜபங்களையும் ஆழ்ந்திரங்களையும் தெரிவித்துள்ளேன் என்று அவர் சொன்னார்கள். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் முதன்மை குருவும் இந்நாள் கோயம்புத்தூர் ஆயருமாகிய மேதகு தாமஸ் அக்யுனாஸ் ஆண்டகு அவர்களும் தொலைத்தொடர்பாக தொடர்பு கொண்டு மறை மாவட்டத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக வேலூர் மறை மாவட்ட அனைத்து குருக்கள், துறவி நிறை மக்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஜபங்களையும் தெரிவித்துள்ளேன் என்று சொன்னார்கள். தொடர்ந்து செங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களும் தொலைத்தொடர்பு கொண்டு தன்னுடைய ஜபங்களையும் ஆழ்ந்திரங்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய மறை மாவட்டத்தின் முன்னாள் முதன்மை குருவும் இந்நாள் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயிரமாகிய மேதகு ஸ்டீபன் அவர்களும் தங்களுடைய ஜபங்களையும் ஆழ்ந்திரங்களையும் தொலைத்தொடர்பு மூலமாக தொடர்பு கொண்டு நமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அவருடைய வகுப்பு தொடர்களாக இருந்து திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு மொன்சினர் பீட்டர் ராஜ் அவர்களும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குருவுமான மன்சிஞர் ஸ்டான்லி செபாஸ்டின் அவருடைய வகுப்பு தோழர் அவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் வர வேண்டி நாங்கள் இருக்கின்றோம், இருந்தாலும் சூழல் காரணமாக எங்களால் வர இயலவில்லை என்று ஆதங்கப்பட்டு அவருடைய உறவினர்களுக்கு, குறிப்பாக அவருடைய சகோதரிகளுக்கு தெரியும் என்று அவர் சொன்னார்கள். அவரை தெரிவித்துக் கொள்வதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய தந்தைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்வை நமது வாழ்வாக்குவோம். அருமையான தந்தையை, இந்த மண்ணின், இந்த மறை மாவட்டத்தின் முதல் குரு, மண்ணின் மைந்தர், தலைமகன், இவரை இழந்து வாடுகின்ற நம்முடைய மறை மாவட்ட அனைத்து குருக்கள், துறவியர், இறை மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்திரங்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்காக அனைத்து ஏற்பாடும் செய்த நம்முடைய அனைத்து ஆலோசகர் தந்தையர்களுக்கும், பொருளாளர் தந்தையருக்கும், பேராலய அதிபர் தந்தை மற்றும் ஜோலூர் சாமி உதவி தந்தை அவர்களுக்கும், அனைத்து வேதியர்களுக்கும், பாடர் குழுவினருக்கும், இன்னும் இதற்காக சிறப்பாக பணி செய்த அனைத்து ஊழியர்கள், பணியாளர்கள், நம்முடைய ஓட்டுநர்கள், குறிப்பாக பிரான்சிஸ் மற்றும் இந்த ஏற்பாடும் செய்திருக்கின்ற அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் தாமே இவருக்கு நித்திலே பதறிவாக அளிப்பாராக. ஆமீன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. வெண்ணிறப்பமா என்னை தந்திட தேடி வருகிறேன். என் நிலை துறந்து என் நிறை தேவனை பாதம் அமர்கிறேன். வெண்ணிறப்பமா என்னை தந்திட தேடி வருகிறேன். என் நிலை துறந்து என் நிறை தேவனை பாதம் அமர்கிறேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன்.
எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தே என் தெய்வமே உன் பலிபீடமே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுமையான திருப்பலை அல்லாமல் தந்தையாக அவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுதல் நிறைவேற்றிய உம் அடியராகி அருட்பணியாளர் அல்போன்சாசிற்காக உம்மை வேண்டுகின்றோ. இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணமெனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வுவினி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானகத்துதர் முதன்மை வானகத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 தூயவர். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்து உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தும்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரேவும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தியுமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது திருஆவியின் காணிக்கையை கண்ணோக்கி இருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானிர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடலத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித தெரசியா மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட், திருநிலையினர், உமக்கு சுத்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பேரருட்பணி அல்ஃபோன்சாஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும்.
கிறிஸ்து இறந்தோரும் மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாற்றுக்கு உரிய தம் உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவளாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்கள் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகி உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே நமக்கு போதித்தவாறு இவளில் இறையரசு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணிவுடைய நிலைமை மன்றாடுகின்றோம். இந்த இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலகு நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் தவறு கண்ணோக்காமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டிய எல்லா அருளையும் ஆற்றலையும் நிறைவாக அளித்திரு திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தலிக்கின்ற அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்ளும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து அரவணைக்கின்ற தெய்வம். இவருடைய அன்பின் விருந்திற்கு உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நினைவிலும் நீயே
கனவிலும் நீயே நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழிந்தேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தந்தை அல்போன்ஸ் தாஸ் அவர்களே, உங்களை மறை மாவட்டத்தின் பரிபாளர்கள் சார்பாகவும் அருட்தந்தையர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கூறி, உங்களை வாழ்த்தி, உங்களை போற்றி, இறைவனிடம் நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கின்றோம். கடைசியாக நான் அருட்தந்தையிடம் மே மாதம் 13ஆம் தேதி வீடியோ கால் வழியாக பேசினேன். அப்பொழுது அவர் மிகுந்த வேதனையில் இருந்தார். அவருடைய சுவாசத்திற்காக செயற்கை சுவாசம் வைக்கப்பட்டிருந்தது. அவரால் சரியாக படுக்க முடியவில்லை. அவருக்கு புண் நிறைய ஏற்பட்டிருந்தது. அவ்வளோ வேதனையிலும் துயரத்திலும் என்னிடம் அன்பாக பேசினார். நான் அவரை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு முன்பாகவே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், பங்கு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். கிறிஸ்டி, அன்பு நண்பர் கிறிஸ்டி வழியாகத்தான் நான் அவரோடு பேசினேன்.
அடுத்து நான் அவரை கேட்பதற்குள் அவர் சொன்னது, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், பங்கு மக்களிடமும் சொல்லுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளச் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஒரு உண்மையான ஆழமான நம்பிக்கையாளராக அருட்தந்தை இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. குருக்களுக்கெல்லாம், குறிப்பாக மறைமாவட்ட குருக்களுக்கெல்லாம் ஒரு மூத்த குருவாக, ஒரு முன்னோடியாக, ஒரு முன்மாதிரியான குருவாக இருந்தார் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மார்ச் மாதத்தில் கிறிஸ்டியான்பேட்டை மலையிலே வேலூர் மறைக்கோட்ட குருக்களின் அந்த தியானத்திலே கடைசியாக கலந்து கொண்டார். மிகுந்த துடிப்போடு, மிகுந்த வாஞ்சையோடு, மகிழ்ச்சியோடு அந்த கூட்டத்திலே அவர் வந்து கலந்து கொண்டார். இப்படி குருக்களின் கூட்டத்திற்கு வருவதை அவர் மிகவும் நேசித்தார். குருக்களை உண்மையாகவே அவர் நேசித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கடைசியாக நடந்த அவருடைய அந்த பிறந்தநாள் விழாவின் பொழுது கூட அவருக்கு உடல் சுகம் அதிகம் இல்லை என்று சொன்னாலும் அவர் எல்லோரையும் அழைத்தார். ஃபோன் செய்து ஒருவராக அழைத்தார், என்னுடைய பிறந்த நாளில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைத்தார். அன்றைக்கு விருந்தும் அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இப்படி குருக்களை அன்பு செய்பவராக அவர் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய அந்த அற்புதமான பணி எல்லோராலும் நினைவு கூறப்படுகிறது. ஒரு குரு அருட்சாதனங்களை நிறைவேற்ற வேண்டும், அருள் அடையாளங்களை நிறைவேற்ற வேண்டும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், இறை வார்த்தையை போதிக்க வேண்டும். இதுதான் ஒரு குருவினுடைய முதன்மையான பணி. அந்த பணியை அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக செய்தார். இறைவன் அவருக்கு ஏராளமான திறமைகளை கொடுத்திருந்தார். அந்த திறமைகளையெல்லாம் அவர் ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்தார். அவருடைய அழகிய சிம்ம குரலினால் பாடி இறைவார்த்தையை அறிவித்து மக்களை இறைவனிடம் அழைத்து வந்தார். அதை கடைசி வரை அவர் செய்தார். கடைசி காலங்களிலே உடல் நலம் குன்றியிருந்தாலும் அவர் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒரு நாளும் தயங்கியதில்லை. சில நேரங்களில், திருப்பலி நேரங்களில் மயக்கம் கூட அவருக்கு வந்திருக்கிறது, சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், நான் கடைசி வரை திருப்பலி நிறைவேற்றுவேன், அருள் அடையாளங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இறைப்பணியை முழுவதுமாக கடைசி வரை போராட்டத்தோடு, மனவேதனையோடு சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார் அருட்தந்தை. சிறந்த மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக, ஒரு குருவாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவரிடத்தில் கண்ட மிக சிறப்பான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், யாருக்கும் அவர் தீங்கு செய்ததில்லை. இவ்வளவு சிம்ம குரலுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அந்த குரலினால் அவர் யாரையும் திட்டியதாக, அவதூறாக பேசியதாக நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குருவை நாம் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இந்த மறை மாவட்டம் இழந்திருக்கிறது. இது இந்த மறை மாவட்டத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. இருப்பினும் அருட்தந்தை இறைவனோடு இருக்கின்றார். கண்டிப்பாக இறைமகன் இயேசு அவரை நன்று நன்று நம்பிக்கைக்குரிய ஊழியனே, இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அழைத்து அவரோடு சேர்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கிறது. இறைவனோடு இருந்து கொண்டு அவர் நமக்காகவும் நம் மறை மாவட்டத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இறைவன் அவருக்கு நிலை வாழ்வில் பங்கு தருவாராக. On behalf of the family members of Father Alphonse, I would like to extend my heartfelt gratitude and a sincere thanks to our diocesan administrator, Reverend Father I. John Robert, and also to Reverend Father Kurende Yesu. Both the fathers have been very supportive to all our needs. When even Father Alphonsus was not keeping well for the last 1 year, both the fathers at just a call away, they've assured all the possible support to Father Alphonse when he was not keeping well, and also during the time that he was admitted in the hospital. Thank you so much, dear fathers. We would also like to extend our heartfelt gratitude to our cathedral parish priest, Reverend Father Joe Dursami,
all the diocesan priests. We have been personally witness to all of this. There have been our holy fathers who have called up Reverend Father Alphonse when he was not keeping well. The last 1 year when he was there in Bangalore, every day we used to get calls from our holy fathers, inquiring about his health, praying for him, giving him all the moral support and courage. Thank you, dear fathers. We'd like to also extend our heartfelt gratitude to all the parish people, especially the people, parishioners from Cathedral Parish, Kastambadi Parish, Hafielspet, Gandhinagar and Vepur. Also our gratitude and thanks to our sisters, beloved sisters, the choir members, Cathedral Church workers. Our sincere and gratitude thanks to Rose Auntie and Christy Uncle. They have been a strong pillar, a support to Father Alphonse when he was not keeping well. They spent days and nights at the hospital taking care of him. Thank you, Rose Auntie and Christy Uncle, for your love and care. To all our relatives who have come here and joined in the prayers, thank you so much. Dear fathers and sisters, please continue to pray for Father Alphonsus. May his soul rest in peace. Thank you. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லுகின்ற இந்த குறிப்புகளை தயவு செய்து மனதிலே கொண்டு அதன்படி செயல்படும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி சடங்கு ஜபம் முடிந்த பிறகு நீங்கள் அனைவரும் தயவுசெய்து கல்லறை தோட்டத்து அருகே நீங்கள் செல்லுங்கள். தந்தையினுடைய உடலை எடுத்து பெட்டியில் வைப்பதற்காக 4 பேர் அதற்காக தயாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதை வெளியிலே சென்று எடுத்து வைப்பார்கள். சில சேஃப்டி மெஷருக்காக இதை நாம் செய்கின்றோம். எனவே அவர்கள் வெளியிலே தந்தையினுடைய உடலை எடுத்து சென்று அங்கு பெட்டியிலே அதை வைத்து அவர்கள்தான் அதை அங்கு எடுத்து வருவார்கள். கல்லறை தோட்டத்திலே குருக்கள் அவருடைய உறவினர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். மற்ற அனைவரும் வெளியில் நின்று நீங்கள் தந்தைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்தும் முடிந்த பிறகு ஒருவராக நீங்கள் சென்று அங்கே அவருக்கு ஜெபத்தை சொல்லலாம். ஒரேடியாக நீங்கள் கூட்டம் கூட வேண்டாம், அதற்காகத்தான் சொல்லுகின்றேன். எனவே இந்த இறுதி சடங்கு ஜெபம் முடிந்த பிறகு அனைவரும் முதலிலே நீங்கள் செல்லுங்கள். பிறகு தந்தையினுடைய உடலை எடுத்து வெளியிலே சென்று அதை பெட்டியிலே வைத்து அவர்களாகவே அதை எடுத்து கொண்டு வரலாம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த சேஃப்டி மெஷர்ஸ். தந்தையர்களும் நீங்கள் தள்ளி இருந்து மற்ற யாரும் அருகே வர வேண்டாம். ஆங்காங்கே இருந்து இந்த இறுதி ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறையாக அனைவருக்கும் என்னுடைய மறைமாடு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தந்தை பணியாற்றிய அனைத்து பங்குகளிலும் அவரை கவனித்து அவரை அன்பு செய்து அவரோடு தோள் கொடுத்த இறை மக்கள், இளையோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வேதியர்கள் அனைவருக்கும் குறிப்பாக அவர் இறுதியாக பணியாற்றிய வேப்பூர் பங்கிலே அவருக்கு தம்பியாக இருந்து அவர் இல்லாத அந்த ஒரு வருட காலமாக அவருடைய பணிகளெல்லாம் செய்த அன்பு தம்பி ஃபாதர் எட்வின் எஸ்டிஆர் அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே மறைமாடு சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அனைத்து நிகழ்வுகளையும் மாதா தொலைக்காட்சியில் நமக்காக எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை சுதர்சன் அவருடைய குழுவினர் அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமடியாராகிய அருள் பணியாளர் பேரர் திரு அல்போன்சாசின் ஆன்ம மீட்பிற்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டி எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். அதனால் உமது பெயருக்காக உண்மையுடன் ஊழியம் புரிந்து அவர் புனிதர்களின் தோழமையில் முடிவின்றி பங்கு பெற்று பேரின்பம் கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கல்லறை தோட்டத்திலே இறுதி ஜெபத்தை நம்முடைய பொருளாளர் தந்தை அவர்கள் சொல்லி அந்த கல்லறை தோட்டத்தையும் தந்தை உடலையும் ஆட்சித்து புனிதப்படுத்துவார்கள். இப்பொழுது இறுதி ஜெபம். இறை மக்கள் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் அன்பு
சகோதரர் பேரர் தந்தை அல்போன்சாசனுடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்ல ஆயின் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவுற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. ஆமென். ஆமென். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. நின்னொளி அவர் மேல் பொழிந்திடுக. பூவில் நிதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவோ விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் திளைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. அனைவரும் சேர்ந்து நாம் இறைவன் இயேசு கட்டளை ஜெபத்தை ஒருமித்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதையும் தீமையை விடுவித்தருளும். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. திருவயிற்றுக்கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் அன்பு தந்தை பேரர் திரு அல்போன்சாசனுடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டிற்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேரன்பை வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கிற நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கு மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவர் தேற்றிக் கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திலை பரிவு நிறைவாக அளித்தருளும் ஆண்டவரே. சமாதானத்தின் நிலைப்பார்வாராக. நித்திலை பரிவு நிறைவாக அளித்தருளும் ஆண்டவரே. சமாதானத்தின் நிலைப்பார்வாராக. நித்திலை பாற்றியை ஃபாதர் அல்போன்சாஸ் நிறைவாக அளித்தருளாக. சமாதானத்தின் நிலைப்பார்வாராக. ஆமென். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கிறார். அன்று உன்னை அழைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கிறார். மண்ணில் வாழ்ந்து
செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கிறார். அன்று உன்னை அழைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கிறார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. இன்று உறவு நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றேன். எனவே உடல் அடக்கத்துக்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றன. அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொழிகளும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் கொண்டு இளைப்பாறு செல்கிறார்கள். உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பேரொரு தந்தை அல்போன்ஸ் தாஸ் இவ்வுலக வாழ்வினின்று நம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாமல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிர் வாழ்க்கையில் என்னில் நம்பிக்கை கொண்டோர் என்றுமே வாழ்வார் என்றுரைத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் பாசமிகு தந்தை பேரருள் தந்தை அல்போன்சாஸுக்காக நாம்
மன்றாடுவோம். எம் தந்தை அல்போன்தாஸ் அவர்களை திருமுழுக்கினால் கழுவி திருப்புசுதலால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் அருள் தந்தை அல்போன்தாஸ் அடிகளார் அவர்களுக்கு உம்முடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமரச் செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்தி இலைப்பாக்கி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்தி இலைப்பாக்கி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்தி இலைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். சமாதானத்தில் இலைப்பார கடவாட்டாக. ஆமென். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கிறார். அன்று உன்னை அழைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கிறார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார்.